இன்றைக்கி செய்ய போகிற பலகாரம் ஆல்மண்ட் கிரன்ச்சி சாக்லேட். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் விவர். இன்றைக்கி நான் உங்களுக்கு சிம்பிளான ஒரு பிஸ்கட் சொல்லி கொடுக்க போகிறேன். அதாவது ஆல்மண்ட் கிரன்ச்சி சாக்லேட். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ஆல்மண்ட் வச்சுருக்கேன், பாதாம். அதை இந்த சைஸில் 1.5 கப் எடுத்திருக்கேன். நான் கேட்பரி சாக்லேட் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இது வேணான்னு சொன்னாக்கா நீங்கள் குக்கிங் சாக்லேட் கூட பாய்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன், நல்லா சூடு ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆல்மண்டை நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். சோப்பு நிறமாக வறுத்து எடுக்கணும், கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுக்க வேண்டியதான். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கணும். ஓகேவா? பாருங்கள், நான் கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துட்டேன். இப்போ அடுப்பை வச்சுட்டு இறக்கிடலாம். ஓகேவா? இப்போ நான் ஒரு பானையில் தண்ணி சூடாக்கிட்டு இருக்கேன். இப்போ பானையில் தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ வாங்க நம்ம இந்த கேட்பரி சாக்லேட்டை அடுப்பு மேலே வைக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், பானையில் தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், முதல் அடுப்பை அவிச்சிடுவோம். அவிச்சிட்டு இதில் வச்சுருவோம். இது சாக்லேட்டு நல்லா கரையிட்டோம். கரையிட்ட பிறகு அப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா? பாருங்கள், சாக்லேட்டு நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி தான் கரைஞ்சிருக்கணும். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும், இப்படி இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஆல்மண்டை இதில் கலக்க போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் வெளியே எடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆல்மண்டை வறுத்து வச்ச ஆல்மண்டை இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள். ஓகேவா? மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வாங்க எப்படி நான் செய்யணும்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கங்க. இந்த கரண்டியில் கொஞ்சமாக எடுத்துக்கங்க. இப்படி போட்டுக்குங்க. போட்டுட்டு ட்ரேஸை அமுத்தி விடுங்க. அவ்வளோதான். இன்னொரு டிப் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. ஓகேவா? பாருங்கள், எல்லாத்தையும் இப்படி போட்டுட்டு ஓகேவா, இப்படி அமுத்தி விட்டால் போதும். இந்த மாதிரி செஞ்சுட்டே வாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ இதை நம்ம ஐஸ் கட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஐஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படின்னு. ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன், எடுத்து இந்த மங்களை போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் கட்டியாக இருக்கும். கட்டியான பிறகு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கோமினே கண்டிப்பாக சொல்லணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், எடுத்து ஒன்று காமிக்கிறேன். பாருங்கள், புட்டு காமிக்கிறேன். பாருங்கள், பாருங்கள் உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு. நல்லா டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்டா. சுவையான ஆல்மண்ட் கிரன்ச்சி சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.